இல்லுமினேட் என்ற வார்த்தையை கேட்டால் என்ன நினைவுக்கு வருகிறது? இரகசிய சமூகம், உலக ஆதிக்கம், சதி கோட்பாடுகள், பயம். ஆனால் அந்த வார்த்தையின் பொருள் என்ன தெரியுமா? ஒளி பெறுவது. அவ்வளவுதான். ஒளி பெறுவது என்ற பொருளை கொண்ட வார்த்தையை ஒரு குழு திருடிக் கொண்டது. அந்த வார்த்தை அவர்களுடையது அல்ல, அது நம்முடையது. யாரோ சிலர் அந்த வார்த்தையை திருடினார்கள், கெடுத்தார்கள். இப்போது உலகமே அந்த வார்த்தையை பார்த்தாலே நடுங்குகிறது. ஆனால் நடுங்க வேண்டியது வார்த்தையை பார்த்து அல்ல, அந்த ஒளியை அடையாமல் போவதை பார்த்துத்தான். ஏனெனில் அந்த ஒளியை நீ அடையாவிட்டால் மீண்டும் பிறப்பாய், மீண்டும் மீண்டும் பிறப்பாய். இது பயமுறுத்தல் அல்ல, இது சித்தர்கள் எழுதி வைத்த கணக்கு. இன்னும் ஒரு உண்மை, உன் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லும் ஒளியை வெளிப்படுத்துகிறது. இதை இன்றைய அறிவியல் நிரூபித்து இருக்கிறது. ஆனால் சித்தர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னார்கள். இன்றைக்கு அந்த ஒளி என்ன என்பதை சித்தர்களின் வார்த்தைகளிலேயே பார்ப்போம். அறிவியல் என்ன சொல்கிறது என்றும் பார்ப்போம். நம் சொந்த வார்த்தைகளை யார் திருடினார்கள் என்றும் பார்ப்போம். வணக்கம், குவாண்டம் சித்தர். 12 காணொளிகளாக ஒரு இயந்திரத்தை பார்த்து வருகிறோம். வாசி என்ன என்று பார்த்தோம், உடல் ஒரு வடிகலம் என்று பார்த்தோம், கேசரி என்ற மூடியை பார்த்தோம். ஆனால் ஒரு கேள்வி மிச்சம். இந்த இயந்திரம் என்ன உற்பத்தி செய்கிறது? இந்த பயணம் எங்கே போய் முடிகிறது? இன்று அந்த கேள்விக்கு பதில் பார்ப்போம். இந்த உலகத்தில் எப்போதும் 2 வகை மனிதர்கள் இருக்கிறார்கள். படித்தவர்கள், படிக்காதவர்கள். படித்தவர்கள் என்றால் பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள் அல்ல, பழமையான ஞானத்தை படித்தவர்கள், உடலின் இரகசியங்களை படித்தவர்கள், மூச்சின் சக்தியை படித்தவர்கள், ஒளியின் வழியை படித்தவர்கள். இவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? எகிப்தில் கோயில் குருமார்கள் ஞானத்தை மறைத்தார்கள். சாதாரண மக்களுக்கு தெரியக்கூடாது என்று பூட்டி வைத்தார்கள். மாயன் நாகரிகத்தில் பூசாரிகள் வான சாஸ்திரத்தை மறைத்தார்கள். நட்சத்திரங்களின் அறிவியலை தங்கள் குழுவுக்கு மட்டும் வைத்துக் கொண்டார்கள். 1776இல் ஐரோப்பாவில் ஒரு குழு உருவானது. பழமையான ஞானத்தை படித்தார்கள். ஒளி பெற்றவர்கள் என்று தங்களுக்கு பெயர் வைத்துக் கொண்டார்கள். ஆனால் ஒளியை பெற்றார்களா? இல்லை. ஒரு நாளும் பயிற்சி செய்யவில்லை, வாசி செய்யவில்லை, உள்ளே போகவில்லை. வெறும் பெயரை எடுத்துக்கொண்டு அதிகாரத்தை பிடித்தார்கள். இந்தியாவிலும் இதே போக்கு. குரு பரம்பரைகள் ஞானத்தை மறைத்தன. எங்கள் வம்சத்தில் மட்டும் இந்த ரகசியம் என்றார்கள். சுத்த தேகம் வரும் என்றார்கள். பொன் சபை திறக்கும் என்றார்கள். ஒன்றும் நடக்கவில்லை. எல்லா இடத்திலும் ஒரே வடிவம். படிக்கிறார்கள், மறைக்கிறார்கள், தனிக்குழு அமைக்கிறார்கள். படிக்காதவர்களுக்கு பயத்தையும் நம்பிக்கையையும் விற்கிறார்கள். போகர் இதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கண்டார். ஒரே வரியில் சொன்னார், வாடி இந்த உலகமெல்லாம் மயக்கமாச்சு மக்களே, வாய்ஞானம் பேச்சுமாச்சே. உலகமே மயக்கத்தில் வாடிவிட்டது. எல்லாம் வாய் ஞானமாகிவிட்டது. பேச்சு மட்டுமே மிஞ்சியது. பயிற்சி இல்லை, அனுபவம் இல்லை, வெறும் பேச்சு. இப்போது ஒரு முக்கியமான வார்த்தையை பற்றி பேசுவோம். லத்தீன் மொழியில் இல்லுமினேட் என்ற வார்த்தை இருக்கிறது. இதன் பொருள் ஒளி தருவது. இல்லுமினேஷன் என்றால் ஒளி பெறுவது. இல்லுமினாட்டி என்றால் ஒளி பெற்றவர்கள். தமிழில் இதே வார்த்தை என்ன தெரியுமா? ஒளி. ஒளி தருவது, ஒளி பெறுவது, ஒளி பெற்றவர்கள். ஒரே கருத்து, ஒரே பொருள். வெவ்வேறு மொழிகள், வெவ்வேறு நாடுகள், ஆனால் ஒரே உண்மை. ஆனால் என்ன நடந்தது? 1776இல் ஒரு குழு இந்த பெயரை எடுத்துக்கொண்டது. ஒளி பெற்றவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் உண்மையில் ஒளியை அடைந்தார்களா? இல்லை. ஒளியை அடைய வாசி வேண்டும். முதல் காணொளியில் பார்த்த 8ம் 4ம். மூச்சை கட்டுப்படுத்த வேண்டும். 6 ஆதாரங்களை கடக்க வேண்டும். 12வது காணொளியில் பார்த்த கேசரியை செய்ய வேண்டும். உச்சியை அடைய வேண்டும். இவர்களால் இதெல்லாம் செய்ய முடியவில்லை. அதனால் என்ன செய்தார்கள்? பெயரை மட்டும் வைத்துக் கொண்டார்கள்.
படிக்காதவர்களை கட்டுப்படுத்தினர், பயத்தை விற்றார்கள். இப்போது என்ன நடந்திருக்கிறது? ஒளி என்ற புனிதமான வார்த்தை பயமுறுத்தும் வார்த்தை ஆகிவிட்டது. யாராவது இல்லுமினாட்டி என்று சொன்னால் பயம் வருகிறது. இரகசிய சமூகம் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் அந்த வார்த்தையின் பொருள் ஒளி பெற்றவர்கள் என்பது மட்டுமே. உண்மையான ஒளி பெற்றவர்கள் யார் தெரியுமா? போகர், காகபுஜண்டர், அகத்தியர், திருமூலர். இவர்கள்தான் உண்மையான இல்லுமினாட்டி. ஒளி பெற்றவர்கள், ஒளியிலேயே கலந்தவர்கள். ஒரு வார்த்தையை யாரோ கெடுத்தார்கள் என்பதற்காக நாம் ஒளியையே வெறுக்க வேண்டுமா? இது இல்லுமினாட்டி மட்டுமல்ல, இது ஒரு பெரிய வடிவம். இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம் சித்தர்களின் பரிபாசை வார்த்தைகளை அப்படியே எடுத்தார்கள். வேறு மொழிக்கு மாற்றினார்கள். வேறு ஒரு விளக்கம் கொடுத்தார்கள். தங்களையே மூலமாக ஆக்கிக் கொண்டார்கள். யாரும் கேள்வி கேட்கவில்லை. ஏனென்றால் மூலப்புத்தகங்களை படிக்கவில்லை. ஆனால் நாம் படிக்கிறோம். வரி எண்ணோடு படிக்கிறோம். இப்போது ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலில் என்லைட்டன்மென்ட் என்ற வார்த்தை. ஆங்கிலத்தில் மிக புகழ்பெற்ற ஆன்மீக வார்த்தை. இதன் பொருள் என்ன தெரியுமா? என் என்றால் உள்ளே, லைட் என்றால் ஒளி. என்லைட்டன்மென்ட் என்றால் ஒளி பெறுதல். நம் சித்தர்கள் ஏற்கனவே என்ன சொன்னார்கள்? ஒளியை கண்டால் மோட்சம், ஒளியில் கூடினால் சித்தர் ஆவாய். ஆனால் இன்று உலகம் என்ன நினைக்கிறது? என்லைட்டன்மென்ட் என்றால் புத்தர் கண்டுபிடித்தது என்கிறார்கள். ஐரோப்பிய தத்துவ ஞானிகள் கண்டது என்கிறார்கள். யாரும் சித்தர்களை சொல்வதில்லை. ஆனால் காகபுஜண்டர் பெருநூல் காவியத்தில் ஒளி பற்றி நூற்றுக்கணக்கான வரிகள் இருக்கின்றன. வரி எண்ணோடு இருக்கிறது, ஆதாரத்தோடு இருக்கிறது. ஆனால் உலகம் கேட்கவில்லை. இன்று நாம் காட்டுவோம். அடுத்து தியானம். நம் வார்த்தை தியானம். இது சமஸ்கிருதத்தில் தியான ஆனது. சீன மொழிக்கு போனபோது சான் ஆனது. ஜப்பானுக்கு போனபோது சென் ஆனது. இப்போது உலகம் முழுவதும் சென் தியானம் என்கிறார்கள். ஜப்பானிய கலை என்று சொல்கிறார்கள். ஆனால் மூலம் எங்கே இருக்கிறது? இங்கே, நம் சித்தர்களிடம். யோகம் என்ற வார்த்தையை பாருங்கள். நம் தொடரில் பார்த்தது என்ன? வாசி, மூச்சை கட்டுப்படுத்துவது. 11வது காணொளியில் பார்த்த குண்டலினியை உயர்த்துவது, ஒளியை அடைவது. திருமூலர் என்ன சொன்னார் தெரியுமா? உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே. உடம்பை வளர்ப்பது முக்கியம் என்கிறார் திருமூலர். உடற்பயிற்சியும் முக்கியம். ஆனால் அவர் அங்கே நிறுத்தவில்லை. உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே என்கிறார். உடலை வளர்ப்பதன் நோக்கம் உயிரை வளர்ப்பது. அதுதான் வாசி, அதுதான் ஒளி. உடல் பயிற்சி முதல் படி. ஆனால் முழு படிக்கட்டு ஒளி வரை போகிறது. அந்த முழு வடிவத்தை நம் சித்தர்கள் எழுதி வைத்தார்கள். இன்னொன்று பாருங்கள். கிறிஸ்தவ ஓவியங்களில் புனிதர்களின் தலையைச் சுற்றி ஒளிவட்டம் இருக்கும். புத்தர் சிலைகளிலும் தலைக்கு பின்னால் ஒளிவட்டம் இருக்கும். இந்து தெய்வ படங்களிலும் உச்சியில் ஒளி இருக்கும். எல்லா மதங்களிலும் ஒரே படம். தலையில் ஒளி, உச்சியில் பிரகாசம். இது என்ன? நம் சித்தர்கள் சொன்ன உச்சி ஒளிதான். வாசி உச்சியை அடையும் போது ஒளி தெரிகிறது. காகபுஜண்டர் சொன்னார், பெருமண்டை உச்சியேறி ஒளியாய்த்தேறி உச்சிக்கு ஏறினால் ஒளியாகிறது என்கிறார். இதை ஒவ்வொரு மதமும் தங்கள் முறையில் காட்டுகிறது. ஆனால் யாரும் சித்தர்களை சொல்வதில்லை. ஞானம் என்ற நம் வார்த்தை கிரேக்கத்தில் நோசிஸ் ஆனது. நோசிஸ் அறிவாளர்கள் என்ற குழு உருவானது. அவர்களும் ஒளி உடல் பற்றி பேசினார்கள். பிறவி சுழற்சியிலிருந்து விடுபடுவது பற்றி பேசினார்கள். நம் சித்தர்கள் சொன்னதையே வேறு மொழியில் சொன்னார்கள். எல்லா இடத்திலும் ஒரே வடிவம். நம் பரிபாசையை எடுக்கிறார்கள், மொழி மாற்றுகிறார்கள், வேறு விளக்கம் கொடுக்கிறார்கள், தங்களையே மூலமாக ஆக்கிக் கொள்கிறார்கள். ஆனால் மூலம் இங்கே இருக்கிறது. சித்தர் நூல்களில் இருக்கிறது. வரி எண்களோடு இருக்கிறது. நாம் காட்ட முடியும், அவர்களால் காட்ட முடியாது. ஒளி, என்லைட்டன்மெண்ட், இலுமினேஷன், நோசிஸ், சன்.
இவையெல்லாம் வெவ்வேறு பெயர்கள். ஆனால் எல்லாவற்றின் மூலமும் ஒன்றுதான். நம் சித்தர்களின் ஞானம், நம் சித்தர்களின் அனுபவம், நம் சித்தர்களின் பயிற்சி. சித்தர்கள் இந்த போக்கை கண்டார்கள். ஞானத்தை மறைப்பது புதிய விஷயமல்ல. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. போகர் சொன்னார், மறைத்தார்கள் சாஸ்திரத்தில் சித்தர்தானே. சித்தர்களே சாஸ்திரத்தில் மறைத்து வைத்தார்கள் என்கிறார் போகர். சித்தர்களிலேயே 2 வகை இருந்தது, மறைத்தவர்கள், திறந்தவர்கள். காகபுஜண்டர் இதை இன்னும் தெளிவாகச் சொல்கிறார். பெருத்திட்டார் சாபம் வரும் மறைவென்றார்கள். கற்றாரே ஒட்ட கற்றார். ஞானம் பரவினால் சாபம் வரும் என்று சொன்னார்கள். அதனால் மறைத்தார்கள். கற்றவர்கள் ஒன்றாகச் சேர்ந்தார்கள். தனிக்குழு ஆக்கினார்கள். இது ஒரு ஊரில் அல்ல, ஒரு நாட்டில் அல்ல. எகிப்து, ஐரோப்பா, இந்தியா, எல்லா இடத்திலும் ஒரே போக்கு. படித்தவர்கள் ஒன்றாகச் சேர்ந்து ஞானத்தை மறைத்தார்கள். படிக்காதவர்களுக்கு வரப்போகிறது என்று கதை விற்றார்கள். ஆனால் போகர் வேறு பாதையை எடுத்தார். 7000 வெளியாக திறந்திட்டேனே, நான் மறைக்கவில்லை என்கிறார் போகர். 7000 பாடல்களையும் குழப்பமில்லாமல் திறந்து வைத்தேன் என்கிறார். காகபுஜண்டரும் அப்படியே பெருநூல் காவியம் எழுதி வைத்தார். ஆயிரக்கணக்கான பாடல்கள், எல்லாம் திறந்து வைத்தார். இவர்கள் மறைக்கவில்லை, கதை விற்கவில்லை. பயிற்சியைச் சொன்னார்கள், வழியை காட்டினார்கள், நூல்களை எழுதி வைத்தார்கள். இப்போது மிக முக்கியமான கேள்வி, சித்தர்களின் சாபம் யாருக்கு? ஊரில் இருக்கும் சிறு குருமார்களுக்கா? இல்லை. அவர்களுக்கு ஞானமே தெரியாது. தெரியாதவர்கள் மறைக்க முடியாது. சித்தர்களின் சாபம் யாருக்கு என்றால், ஞானத்தை கற்று அதை மறைத்தவர்களுக்கு, படித்துவிட்டு படிக்காதவர்களை ஏமாற்றியவர்களுக்கு, பெயரை எடுத்துக்கொண்டு பயிற்சி செய்யாதவர்களுக்கு, நம் வார்த்தைகளை திருடி தங்களுக்கே உரிமை கொண்டாடியவர்களுக்கு. போகர் என்ன சொல்கிறார் தெரியுமா? கவியான பாடல்களின் மறைவு காணான் கண்டவன் போல் பேசுவான் கழுதை மான்மன். கறிவன் கழுதைமான் பாடல்களின் உள்ளே இருக்கும் மறைப்பொருளை காணமாட்டான். ஆனால் கண்டவன் போல் பேசுவான். இவனை போகர் என்ன சொல்கிறார்? கழுதை மான்மன், கழுதையின் மாண்பு உள்ளவன். இது போகர் சொன்ன வார்த்தை, நாம் சொல்லவில்லை. போகர் 7000 நேரடியாகச் சொன்னார். அடுத்த வரியில் இன்னும் கடுமையாகச் சொல்கிறார். நவின்றிட்ட நூல்களையே பழிப்புஞ்சொல்வான் அபிமானமில்லாமல் திட்டிப்பேசி அழிந்திடுவான் படைநரகில் பாவியாமே. சித்தர்கள் சொன்ன நூல்களையே பழிப்பான் என்கிறார். மரியாதை இல்லாமல் திட்டிப் பேசுவான் என்கிறார். கடைசியில் நரகில் அழிவான் என்கிறார் போகர். போகர் இன்னொரு இடத்தில் சொல்கிறார், நாதாக்கள் பெரியார்களிட சாபம் கொய்துவார் ஆனாலும் தீர்க்கக்கூடா கொடுஞ்சத்தி ரிஷியிட்ட சாபம் வேறே. ரிஷிகள் இட்ட சாபம் வேறு என்கிறார். இதை தீர்க்கவே முடியாது என்கிறார். யாரோ ஒருவர் சாஸ்திரத்தை பொய் என்று சொல்கிறார். யாரோ ஒருவர் சித்தர் நூல்களை கேலி செய்கிறார். பொய் என்றார் சாத்திரங்கள் மறைவு காணார் பூதலத்தில் கெட்டலைந்து நூலைக் காணார். சாஸ்திரங்களை பொய் என்றார்கள் என்கிறார் போகர். ஆனால் அதில் மறைந்திருக்கும் உண்மையை காணவில்லை. பூமியில் கெட்டு அலைந்தார்கள், நூலை கூட காணவில்லை. இது சித்தர்களின் சாபம், சிறு குருமார்களுக்கு அல்ல. ஞானத்தை மறைத்து உலகையே ஏமாற்றிய சக்திகளுக்கு, நம் வார்த்தைகளை திருடி தங்களுக்கு உரிமை கொண்டாடியவர்களுக்கு, ஒளி என்ற வார்த்தையை பெயராக வைத்துக்கொண்டு ஒளியை பெறாதவர்களுக்கு, ஞானத்தின் ஒரு பகுதியை மட்டும் எடுத்து முழுமையாக காட்டியவர்களுக்கு, தியானத்தை சென் என்று மாற்றி தங்களுடையது என்றவர்களுக்கு. போகர் இதை முன்னரே கண்டார். அதனால்தான் 7000 பாடல்களையும் திறந்தார். யாரும் மறைக்க முடியாதபடி எல்லாவற்றையும் எழுதி வைத்தார். இப்போது மிக முக்கியமான பகுதி, உண்மையான ஒளி என்ன? சித்தர்கள் அதை எப்படி விவரித்தார்கள்? ஒரு பக்கம் ஒரு குழு ஒளி என்ற பெயரை எடுத்துக்கொண்டது. பயிற்சி இல்லை, அனுபவம் இல்லை, வெறும் பெயர். மறுபக்கம் சித்தர்கள் ஒளியை நேரடியாக அனுபவித்தார்கள்.
எப்படி அடைவது என்று எழுதி வைத்தார்கள். என்ன நடக்கும் என்று விவரித்தார்கள். இப்போது அந்த வரிகளை பார்ப்போம். போகர் சொல்கிறார், ஒளியாக வாசியது உயிரை மீட்டும் உறுதியாம் சிவயோகத் துண்மைதானே. வாசி ஒளியாக மாறுகிறது என்கிறார் போகர். அந்த ஒளி உயிரையே மீட்கிறது என்கிறார். இதுதான் சிவயோகத்தின் உண்மை என்கிறார். யோசித்துப் பாருங்கள். வாசி என்றால் மூச்சு. முதல் காணொளியிலிருந்தே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மூச்சு ஒளியாக மாறுகிறது என்கிறார் போகர். இது கவிதை அல்ல, இது அனுபவ வார்த்தை. மூன்றாவது காணொளியில் போர் விளைவு பார்த்தோம். ஆக்சிஜன் எப்படி கிடைக்கிறது என்று பார்த்தோம். இப்போது அடுத்தபடி, சுவாசத்தின் போது உடல் செல்களில் ஆக்சிஜன் எரிகிறது. அந்த எரிதலின் போது ஒவ்வொரு செல்லும் மிக நுண்ணிய ஒளியை வெளிப்படுத்துகிறது. இதை பயோபோட்டான் என்கிறார்கள். ஜெர்மனியில் ஒரு அறிவியலாளர் இதை நிரூபித்தார். மூச்சு உள்ளே போகிறது, செல்களில் எரிகிறது, ஒளி வெளிப்படுகிறது. போகர் சொன்னதை அறிவியல் உறுதிப்படுத்துகிறது. போகர் இன்னொரு இடத்தில் சொல்கிறார், ஐதினால் மூலத்தில் ஒளியே வீசும் ஆறுதலும் கிரந்தியெல்லாம் அற்றுப்போகும். மூலத்தில் ஒளி வீசுகிறது என்கிறார் போகர். 6 தளங்களின் கிரந்திகள் எல்லாம் அற்றுப்போகின்றன என்கிறார். இங்கே ஒரு அறிவியல் உண்மை இருக்கிறது. 11வது காணொளியில் பார்த்த 6 ஆதாரங்களுக்கு நேர்பொருத்தமாக 6 நாளமில்லா சுரப்பிகள் இருக்கின்றன. கிரந்தி என்றால் சுரப்பி. ஒளி அந்த சுரப்பிகளை தூண்டுகிறது. அந்த தூண்டுதல் முடிச்சுகளை அவிழ்க்கிறது. காகபுஜெண்டர் சொல்கிறார், நிமிஷம் முதல் எச்காலும் நிகழ்த்தும் சோதி. ஒவ்வொரு நிமிடமும் எரியும் சோதி என்கிறார். இது வெளியில் எரியும் நெருப்பு அல்ல, உனக்குள்ளே ஒவ்வொரு கணமும் எரிந்து கொண்டிருக்கும் ஒளி. அறிவியல் இதை உறுதிப்படுத்துகிறது. உன் உடலில் ஒவ்வொரு நொடியிலும் கோடிக்கணக்கான செல்கள் ஒளியை வெளிப்படுத்துகின்றன. நிமிடமும் எரியும் சோதி என்று காகபுஜெண்டர் சொன்னது அப்படியே பொருந்துகிறது. சாதியொளி கண்டிடுமே கனலார்காலால். காற்றாலும் கனலாலும் ஒளி தெரிகிறது என்கிறார். காற்று என்றால் வாசி, கனல் என்றால் உடலின் வெப்பம். இரண்டும் சேர்ந்தால் ஒளி தெரிகிறது. இப்போது மிக முக்கியமான வரி, வெளியில் நின்று ஒளியது போல் மேனியாமே. வெளியில் நிற்கும் ஒளியைப் போல உடல் ஆகும் என்கிறார் காகபுஜெண்டர். இது அறிவியலில் ஆச்சரியமான உண்மையோடு பொருந்துகிறது. 5வது காணொளியில் மூளை திரவம் பற்றி பார்த்தோம். இப்போது இன்னும் ஆழமாக பார்ப்போம். ஒவ்வொரு மனித செல்லிலும் DNA இருக்கிறது. அந்த DNAயிலிருந்து மிக நுண்ணிய ஒளி வெளிப்படுகிறது. செல்கள் ஒளியை வெளிப்படுத்துகின்றன என்பது ஆய்வுக்கூடத்தில் நிரூபிக்கப்பட்ட உண்மை. படுத்த வெளியவே இதை முதலில் 1923இல் ஒரு ரஷ்ய விஞ்ஞானி கண்டார். பின்னர் ஜெர்மனியில் ஒரு விஞ்ஞானி இதை மேலும் நிரூபித்தார். ஆனால் காகபுஜெண்டர் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லியிருக்கிறார். போகர் இன்னொரு அதிரவைக்கும் வரி சொல்கிறார். பாங்கான கண்ணுரண்டும் ஒளியே வீசும் பார்வைக்கு வருந்ததியும் காணலாமே. 2 கண்களும் ஒளியை வீசுகின்றன என்கிறார் போகர். மற்றவர்களுக்கு தெரியாத பொருட்களையும் காணலாம் என்கிறார். கண் ஒளியை வாங்குவது மட்டுமல்ல, ஒளியை வெளியிடுகிறது. இதை நவீன ஆய்வுகள் நிரூபித்து இருக்கின்றன. கண்ணின் ரெட்டினாவிலிருந்து பயோபோட்டான்கள் வெளிவருகின்றன. போகர் இதை எப்படி கண்டார்? அனுபவத்தால் கண்டார். 8வது காணொளியில் ஜோதி பற்றி பார்த்தோம். உள் ஒளியின் 5 நிலைகள் பார்த்தோம். இப்போது அந்த ஒளிக்கு அறிவியல் என்ன சொல்கிறது பார்ப்போம். உச்சியில் மூளையின் நடுவில் ஒரு சிறிய சுரப்பி இருக்கிறது. இதை பீனியல் சுரப்பி என்கிறார்கள். இதில் ஒரு அதிர்ச்சியான உண்மை இருக்கிறது. இந்த சுரப்பியில் கண்ணில் இருக்கும் அதே புரதங்கள் இருக்கின்றன. மீன்களிலும் தவளைகளிலும் இந்த சுரப்பி நேரடியாக ஒளியை உணர்கிறது. மனிதர்களில் இந்த புரதங்கள் இருக்கின்றன, ஆனால் நேரடி ஒளி உணர்வு செயல்படுவதில்லை. ஆனால் பரிணாமத்தில் கண்ணுக்கும் பீனியலுக்கும் ஒரே மூலம். காகபுஜெண்டர் என்ன சொன்னார் தெரியுமா? பெருமண்டை உச்சியேறி ஒளியாய்த்தேறி. உச்சிக்கு ஏறினால் ஒளி ஆகிறது என்றார்.
உச்சியில் இருக்கும் பீனியல் ஒளியோடு தொடர்புடைய சுரப்பி என்பதை அறிவியல் காட்டுகிறது. தேகமுடு தான் இருந்து ஒளியைக் கண்டு உடலோடு இருந்தே ஒளியைக் காண முடியும் என்கிறார். செத்த பிறகு அல்ல, வேறு உலகத்தில் அல்ல, இந்த உடலிலேயே, இந்த பிறவியிலேயே. தெய்வமன தேவரிந்து ஒளியாஞ்சோதி, தெய்வமனம் விரிந்து ஒளியாகும் சோதி என்கிறார். மனம் விரிவடைகிறது, அந்த விரிவில் ஒளி தெரிகிறது. தியானம் செய்பவர்களின் மூளையில் காமா அலைகள் அதிகரிக்கின்றன. இந்த அலைகள் அதிகரிக்கும்போது மூளையின் ஒளி வெளிப்பாடும் அதிகரிக்கிறது. அதிகம் தியானிக்க அதிகம் ஒளி. சித்தர்கள் அனுபவத்தில் கண்டதை அறிவியல் அளவீட்டில் நிரூபிக்கிறது. காணுமடா ஒளி கண்டார் துன்பம் தீரும், ஒளியைக் கண்டால் துன்பம் தீரும் என்கிறார் காகபுஜண்டர். இது வாக்குறுதி அல்ல, சித்தரின் அனுபவ வார்த்தை. இதிலும் அறிவியல் இருக்கிறது. தியான நிலையில் மூளையில் என்டார்பின் சுரக்கிறது, செரட்டோனின் சுரக்கிறது. இவை இயற்கையான வலி நிவாரணிகள், இயற்கையான மகிழ்ச்சி ரசாயனங்கள். எந்த வெளிப்புற பொருளையும் விட சக்தி வாய்ந்தவை. ஒளி கண்டால் துன்பம் தீரும் என்று சித்தர் சொன்னார். தியானம் செய்தால் மூளை இயற்கை மகிழ்ச்சியை சுரக்கிறது என்று அறிவியல் சொல்கிறது. இரண்டும் ஒன்றே. இப்போது மிக மிக முக்கியமான வரி. இந்த முழு தொடரிலேயே மிகச் சக்தி வாய்ந்த வரி. வெளிபோலே ஒளியதனிற் கூடினாலே, கூடினால் லெம்மை போல் நீருமாவீர். அந்த ஒளியில் கலந்தால் எங்களைப் போல் நீயும் ஆவாய் என்கிறார் காகபுஜண்டர். இதன் அர்த்தம் புரிகிறதா? ஒளியை அடைந்தால் நீயும் சித்தராவாய் என்கிறார். இது ஒரு குழுவில் சேர்ந்து அடைவது அல்ல, ஒரு குருவிடம் போய் வாங்குவது அல்ல, உன் வாசி பயிற்சியின் மூலம் உனக்குள்ளே காண்பது. இதுதான் உண்மையான இல்லுமினேஷன். ஒளி பெறுவது, ஒளியில் கலப்பது, சித்தரைப் போலாவது. இப்போது நம் வாசி தொடருக்கு வருவோம். முதல் காணொளியில் 8ம் 4ம் என்ற மூச்சின் அறிவியலை பார்த்தோம். 3வது காணொளியில் போர் விளைவு பார்த்தோம். 5வது காணொளியில் அமிர்தம் என்ற மூளை திரவத்தை பார்த்தோம். 7வது காணொளியில் நாதம் என்ற உள் ஒளியை பார்த்தோம். 8வது காணொளியில் ஜோதி என்ற உள் ஒளியை பார்த்தோம். 9வது காணொளியில் மயில் என்றால் வாசி என்று கண்டோம். 10வது காணொளியில் 2 நாடிகளை பார்த்தோம். 11வது காணொளியில் உடல் ஒரு வடிகலம் என்று பார்த்தோம். 12வது காணொளியில் கேசரி என்ற மூடியை பார்த்தோம். இந்த பயணத்தின் முடிவு என்ன தெரியுமா? ஒளி. ஒளி உடல். சித்தர்கள் இதை ஞானதேகம் என்கிறார்கள். காகபுஜண்டர் சொல்கிறார், கைகாலும் வாசிவர ஞானதேகம். வாசி கைகால் வரை பரவும்போது ஞானதேகம் உருவாகிறது என்கிறார். ஞானதேகம் என்றால் அறிவு உடல், ஒளி உடல். இந்த ஞானதேகம் என்பது சாதாரண உடல் அல்ல. இது வாசி பயிற்சியின் விளைவாக மாறும் உடல். எலும்பும் சதையும் மட்டுமல்ல, ஒளியும் அறிவும் கலந்த உடல். திருமூலர் இதை இன்னும் ஆழமாகச் சொல்கிறார். உடம்பினை முன்னர் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன். உடம்பை இழிவாக நினைத்தேன் என்கிறார் திருமூலர். ஆனால் உடம்புக்குள்ளே பொக்கிஷத்தை கண்டேன் என்கிறார். அந்த பொக்கிஷம் என்ன? ஒளி, ஞான தேகம். இதுதான் வாசி தொடரின் முடிவு. இதுதான் எல்லாவற்றின் இலக்கு. சிவவாக்கியர் இதை இன்னொரு அழகான வார்த்தையில் சொல்கிறார். சிவவாக்கி சொற்குருக்கள் ஆனதும் சோதிமேனியானதும். சோதிமேனி என்கிறார் சிவவாக்கியர். ஒளி உடல். மேனி என்றால் உடல், சோதி என்றால் ஒளி, சோதி மேனி என்றால் ஒளியான உடல். காகபுஜண்டர் ஞானதேகம் என்கிறார். சிவவாக்கியர் சோதிமேனி என்கிறார். திருமூலர் உடம்புக்குள் பொருள் என்கிறார். போகர் ஒளியாக வாசி என்கிறார். எல்லா சித்தர்களும் ஒரே இலக்கை சொல்கிறார்கள். இன்றைய அறிவியலில் இதற்கு நெருக்கமான கருத்து என்ன தெரியுமா? ஆழ்ந்த தியானத்தில் மூளையில் காமா அலைகள் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கின்றன. 2004இல் அமெரிக்காவில் ஆராய்ச்சியாளர்கள் இதை நிரூபித்தார்கள். பல ஆண்டுகள் தியானம் செய்த துறவிகளின் மூளையில் இயல்புக்கு மிக அதிகமான காமா அலைகள் கண்டார்கள். சித்தர்கள் ஞானதேகம் என்றார்கள்.
அறிவியல் இந்த உயர்ந்த மூளை நிலையை ஆராய்ந்து கொண்டிருக்கிறது. வார்த்தைகள் வேறு, அனுபவம் ஒன்று. இந்த ஒளிக்கு இன்னொரு பேர் தெரியுமா? இல்லுமினேஷன். ஆமாம், இல்லுமினேஷன் என்ற வார்த்தையின் பொருள் ஒளி பெறுவது. என்லைட்டன்மெண்ட் என்ற வார்த்தையின் பொருள் ஒளி பெறுவது. ஞான தேகம் என்ற சித்தர் வார்த்தையின் பொருள் ஒளி பெறுவது. சோதி மேனி என்ற சிவவாக்கியர் வார்த்தையின் பொருள் ஒளி பெறுவது. எல்லாமே ஒன்றுதான். ஆனால் நம் சித்தர்கள் மட்டுமே எப்படி அடைவது என்று படிப்படியாக எழுதி வைத்தார்கள். மற்றவர்கள் பெயரை மட்டும் எடுத்தார்கள், பயிற்சியை எடுக்கவில்லை. ஒரு குழு அந்த பெயரை கெடுத்தது. அதனால் இன்று அந்த வார்த்தையை கேட்டாலே பயம் வருகிறது. ஆனால் அந்த ஒளிதான் உன் பயணத்தின் முடிவு. அந்த ஒளிதான் சித்தர்கள் காட்டிய இலக்கு. பயப்பட வேண்டியது வார்த்தையை அல்ல, அந்த ஒளியை அடையாமல் போவதை பார்த்து பயப்படு. யுகம் மாறும் என்கிறார்கள், சத்திய யுகம் வரும் என்கிறார்கள், கலியுகம் முடியும் என்கிறார்கள், புதிய உலகம் வரும் என்கிறார்கள். காகபுஜண்டர் என்ன சொல்கிறார் தெரியுமா? யுகம் என்ன, எப்போதும் இப்படித்தான். யுகம் என்பது என்ன? எப்போதும் இப்படித்தான் இருக்கிறது, எந்த மாற்றமும் இல்லை. சுகமென்ற சுகமதுவு மாறாதப்பா. சுகமென்ற சுகம் மாறாது என்கிறார். சத்திய யுகத்தில் ஒரு சுகம் என்றும் கலியுகத்தில் வேறு சுகம் என்றும் இல்லை. சுகம் எப்போதும் ஒன்றுதான், அது உனக்குள்ளே இருக்கிறது. தினந்தினம் உன் சதுர்யுகமும் யுகமாமந்தம். 4 யுகங்களும் தினமும் சுழல்கின்றன. கோடிக்கணக்கான ஆண்டுகள் அல்ல, உன் உடலுக்குள் தினமும். பூரணந்தான், தினந்தினமும் பூரணந்தான். பூரணம் என்பது தினசரி. இன்றே பூரணம், நாளையும் பூரணம். எந்த நாட்காட்டியின் முடிவுக்கும் காத்திருக்க வேண்டியதில்லை. எந்த வெளிப்புற நிகழ்வும் உன்னை மாற்றப் போவதில்லை. உன் பயிற்சி மட்டுமே உன்னை மாற்றும். இப்போது மிக எளிமையான உண்மை போகர் சொல்கிறார். கோடி என்ற நரஜென்மம் மண்ணாசையாலும். கோடிக்கணக்கான மனித பிறவிகள் ஏன்? மண் ஆசை, பொன் ஆசை, பெண் ஆசை. தெரியாதே இறந்தவர்கள் கோடிதானே. தெரியாமலேயே இறந்தவர்கள் கோடிக்கணக்கு. ஒளியை காணாமல், வாசியை புரியாமல், வெளியாசையில் மூழ்கி மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்தார்கள். காகபுஜண்டர் சொல்கிறார், வீணேதால் உடலெடுக்க பிறவியாச்சு. வீணாக உடலெடுத்து மீண்டும் பிறவியாகிவிட்டது. இன்பந்த நின்றாலோ பிறவியுண்டு, வெளி இன்பத்தை நாடினால் மறுபிறவி உறுதி. அப்படியென்றால் தேர்ச்சி என்ன? பெறுவதது பின்பிறவி இல்லாச்சாவே. பெரிய விஷயம் என்ன தெரியுமா? மறுபிறவி இல்லாத நிலை. அதுதான் தேர்ச்சி. முதல் வகுப்பு மாதிரி. தேர்ச்சி பெற்றால் அடுத்த நிலை. தோல்வி என்றால் மீண்டும் அதே வகுப்பு. போகர் சொன்னார், பூவென்ற பிறவியற்ற பூரணத்தில் லயிப்பாய், பிறவியற்ற பூரணத்தில் கலப்பாய் என்கிறார். அதுதான் தேர்ச்சி, அதுதான் ஒளி, அதுதான் ஞான தேகம், அதுதான் இல்லுமினேஷன், அதுதான் என்லைட்டன்மெண்ட். வார்த்தைகள் எத்தனை வேண்டுமானாலும் இருக்கலாம், இலக்கு ஒன்றுதான், ஒளியை அடைவது, பிறவியை வெல்வது. எந்த யுகமும் உன்னை காப்பாற்றாது, எந்த குழுவும் உன்னை உயர்த்தாது, எந்த நாட்காட்டியின் முடிவும் உன்னை மாற்றாது, எந்த குருவும் உனக்கு தேர்ச்சியை தர முடியாது. உன் பிறவி, உன் கணக்கு, உன் பயிற்சி, உன் ஒளி. போகர் 7000 பாடல்களையும் திறந்து வைத்தார். காகபுஜண்டர் பெருநூல் காவியம் எழுதினார். சிவவாக்கியர் சோதி மேனி பற்றி பாடினார். திருமூலர் உடம்புக்குள் பொருள் இருக்கிறது என்றார். அவர்கள் மறைக்கவில்லை, உனக்காகவே திறந்து வைத்தார்கள். நூல்கள் இருக்கின்றன, ஆதாரங்கள் இருக்கின்றன, வரிகள் இருக்கின்றன, வழி இருக்கிறது. ஒளி நம் வார்த்தை, இல்லுமினேஷன் நம் கருத்து, என்லைட்டன்மெண்ட் நம் அனுபவம், சென் நம் தியானம், யோகா நம் யோகம். இவை எல்லாம் நம்முடையது. எடுத்துக்கொண்டவர்கள் பெயரை மட்டும் எடுத்தார்கள், அனுபவத்தை எடுக்க முடியவில்லை. ஏனெனில் அனுபவம் பயிற்சியிலிருந்து மட்டுமே வரும்.
அவர்கள் பயிற்சி செய்யவில்லை. அதனால் ஒளி என்ற வார்த்தையை பார்த்து பயப்படாதே. அது உன் வார்த்தை, அது உன் இலக்கு, அது உன் சித்தர்கள் காட்டிய வழி. பயப்பட வேண்டியது வார்த்தைகளை அல்ல, உன் பிறவிக் கணக்கை. காக்கபுஜண்டர் சொன்னார். ஒளி கண்டார் துன்பம் தீரும். ஒளியைக் காண், துன்பம் தீரும். ஒளியதனிற் கூடினாலே, கூடினால் எம்மை போல் நீருமாவீர். ஒளியில் கலந்தால் சித்தரைப் போல் நீயும் ஆவாய். இதுதான் உண்மையான இல்லுமினேஷன், உண்மையான என்லைட்டன்மெண்ட், உண்மையான ஞான தேகம், உண்மையான சோதிமேனி. இதை எந்த குழுவும் தராது, எந்த பணமும் வாங்காது, எந்த ரகசிய சமூகமும் கொடுக்காது. உன் வாசி மட்டுமே தரும், உன் பயிற்சி மட்டுமே தரும். உள்ளே போ, கண்டுபிடி, தேர்ச்சி பெறு. இல்லை என்றால் மீண்டும் வா. இலக்கு தெரிந்தது. ஒளி, ஞான தேகம், பிறவி இல்லாத நிலை. ஆனால் அந்த இலக்கை அடைய ஒரு பயணம் இருக்கிறது. 6 நிலையங்கள். ஒவ்வொரு நிலையமும் ஒரு பாடம். ஒவ்வொரு பாடமும் கடக்க வேண்டும். அடுத்த காணொளியில் அந்த பயண வரைபடத்தை பார்ப்போம். 6 ஆதாரங்கள் என்ற 6 நிலையங்கள். வாசி என்ற பேருந்து எப்படி நிற்கிறது என்பதை பார்ப்போம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் செய்யுங்கள். நன்றி. குவாண்டம் சித்தர்.